இந்த வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தொலைக்கிறதுன்னு எல்லாம் இனிமே இந்திரா தான் செய்யணும். இதுல வேற யாராவது ஹெல்ப் பண்றது, ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தேன், அவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன். என்ன செய்யாது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? படிக்கிற புள்ளைய போயிட்டு வீட்டை பெருக்கு, சமையல் பண்ணு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடியுங்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் நேத்து டயலாக் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எத்தனை பொண்ணுங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிறாங்க. ஏன் இந்த சுபாவே இங்க கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பையே முடிச்சிருக்கா. அத்தை, நான் படிச்சது வெறும் எம்எஸ்சி தான். இவ ஐஏஎஸ்க்கு படிக்கிறா. அவளால எப்படி? சுபா, இதெல்லாம் உனக்கு அனாவசியம். நான் சொன்னது சொன்னதுதான். இவதான் நான் அப்படி இப்படின்னு சொன்னால, செஞ்சு காமிக்க சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். ராகினி அக்கா, வீட்ல எல்லா வேலையும் எப்படி நடக்குதுன்னு நீதான் பார்க்கணும். உன்னால தனியா பார்க்க முடியாது. ஹேமா, நீயும் அவ கூட சேர்ந்து பாத்துக்க. எந்த குறையா இருந்தாலும் நீதான் என்கிட்ட வந்து சொல்லணும். சரிங்க அத்தை. அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. அவ்வளவுதான். கலெக்டர் அம்மா, நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். நான் சொன்னது அத்தனையும் ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு எல்லாம் கரெக்டான நேரத்துல பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். அத்தை, நீ வேலையை மட்டும் பார்த்தா போதும். இந்த அத்தை அது இதுன்னு உரிமெல்லாம் கொண்டாட வேண்டாம். ரைட்? ஜெயா கூப்பிட்டா திரும்பியே பார்க்காம போறான். சித்தி, நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க, நல்லாவே தெரியுது. இதெல்லாம் உங்க ஐடியா தானா? கௌதம் வேண்டாம். அக்கா ஆல்ரெடி உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிபி வேற ஏறி இருக்கு. நீ வேற ஏதாவது பேசி அவங்க காதுல விழுந்து டென்ஷன் ஆயிட போறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போற நிலைமை ஆயிடும். யாரோ எப்படியோ போங்க. கதிர், என்னடா? நேத்து சேல்ஸ் ரிப்போர்ட்டோட எஸ்டிமேட் கால்குலேஷன்லாம் கொடுத்துட்டியா? இல்லடா, நேத்து தானே கேட்டேன். இன்னைக்கு கொடுத்துறேன். டேய் சீக்கிரம். அது இருந்தா தான் நான் வெளியே சில மீட்டிங்ஸ் போட முடியும். நீ ஒண்ணு பண்ணு, சீக்கிரம் போய் ரெடி பண்ண. அதெல்லாம் இமிடியேட்டா ரெடி பண்ணி கொடுத்துரு. இவன் பெரிய ஜேஎம்டி ஆயிட்டான்னு இப்படி சீன் போடுறான். இங்க நான் அண்ணனா அவன் அண்ணனா, எல்லாம் என் தலை எழுத்து. இந்திரா, பாடி வா. என்னக்கா? இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற? சந்தோஷமா இருக்கா? என்னக்கா விளையாடுறியா நீ? எனக்கு ஒழுங்கா பால் கூட காய்ச்ச தெரியாது. குக்கரை அடுப்பு மேல கூட வைக்க தெரியாது. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஏய், சமையல் நம்ம ஜீன்லயே கலந்துருக்கடி. அதுவும் அம்மா கை பக்குவம் கண்டிப்பா உனக்கும் இருக்கும். நான் சந்தோஷப்பட்டது அத்தை உன்னை சமைக்க சொன்னதுக்காக. அதான்
இப்பதான் அத்தைக்கு உன மருமகளா ஏத்துக்கணுங்கிற யோசனையே வந்திருக்கு. ஏங்கா, வீட்டு வேலை சமையல் வேலைன்னு தலையில கட்டுறதுதான் மருமகளை ஒத்துக்கிறதுன்னு ஆகுமா? அக்கா பாருங்க அக்கா இவள எப்படி பேசிட்டு இருக்கான்னு. இந்திரா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. சமையல், வீட்டை பராமரிக்கிறது எல்லாத்தையும் தனியா வேலைன்னு நினைச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. இதுவும் பொறுப்புன்னு நினைச்சுக்கோ. நீயே யோசிச்சு பாரு. வீட்ல இருக்கிறவங்க பசியோட இருக்க கூடாதுங்கிற பொறுப்பை அத்தை உனக்கு கொடுத்திருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? இந்த ஆங்கிள் யோசிக்கிறது கூட நல்லா இருக்கே. ம், அப்ப நான் ரெஸ்பான்சிபிளான ஆளா இருக்கேனான்னு அவங்க செக் பண்றாங்களா? ம். ஆமா இந்திரா, இது எனக்கும் நடந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இதுல மட்டும் பாஸ் பண்ணிரு, அப்புறமா நீ அத்தை மனசுலயும் ஈஸியா அடம் பிடிச்சிடலாம். அத்தை மனசுல மட்டும் இல்ல இந்திரா, கௌதமோட மனசுல இடம் பிடிக்க இதுதான் சரியான வழி. ஆல் தி பெஸ்ட்மா. ஆனா நீங்க 2 பேரும் என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ திருவிழால வெட்ட போற ஆடுக்கு மாலை போடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வீட்ல எல்லாமே இருக்கு, அப்புறம் நெட்ல இருக்கவே இருக்கு விதவிதமான ரெசிபி வீடியோஸ்லாம். உனக்கு இன்னும் என்ன பிரச்சனை? இங்க பாரு, இனி உன்னையும் கௌதமியும் பிரிக்கவே முடியாதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி சமையல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா போல. என்னக்கா? ஓடி. ஏய், ஏய், இங்க என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு? ஹலோ கலெக்டர் அம்மா, உனக்கு தான் வேலை கொடுத்துட்டாங்கல்ல, என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? உங்களை வேலை தான் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க. நாங்க இப்படி சிரிக்கிறதெல்லாம் வந்து உங்களை கேட்க சொல்லல. ம், இவ திருந்தவே மாட்டாங்க. ஏய், இந்திரா, என்ன? வேண்டாம். ஏய், போய் சீக்கிரம். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாரும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. சரியா டேபிள் மேல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கணும். புரியுதா? சரி சரி, வா போலாம். ஏய், உன்கிட்டயா சொன்ன? என்ன சொன்னாங்க அக்கா உன்கிட்ட? யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அவ பாத்துப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போ. காவியா, உனக்கு தனியா சொல்லணுமா? நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. கேட்டிங்களாங்க? குக்கர் கூட வைக்க தெரியாதான். அவ்வளவுதாண்டி இவெல்லாம். என்னமோ படிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவா. ஒரு வாய் சோறு செய்ய தெரியாது. இவெல்லாம் இத சமாளிக்க முடியுமா? கஷ்டம்தாங்க. அக்கா கறி இப்பதான் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கா, அதுவும் சுபாவால. இவ தேர்றது கஷ்டம்தாங்க. அப்படி சொல்லு. இன்னும் ஒரே வாரம்தான் ஐயோ அம்மானு கத்திட்டு ஓடிடுவா பாரு. அப்ப தெரிண்டி கௌதம்க்கு இவ யாருன்னு. ஏங்க, கௌதம்க்கு தெரியறதை விட ஸ்மார்ட் கேர்ள்னு கொஞ்சிட்டு இருக்காருல அந்த மாமா, அவருக்கு தெரிஞ்ச சரி. ஆமாண்டி, இன்னைக்கு அவனைதான் இவ சமைக்கிற சாப்பாட ஆளா சாப்பிட வைக்க போறோம். வா, என்ன பண்றான்னு பாப்போம். இப்ப பாருங்க, நான் சமைக்கிற சமையல்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்ல போறாங்க. இருங்க. ஐயோ,
சரி ஓகே. ஐயோ செதறிருமே எப்படி? சூப்பர். ஐயோ பரவாயில்ல. போலாம். ஏம்மா, என்னடி இது கொடுமை இது? என்னங்க இது? ஆக்சுவலா நம்ம கிச்சனை இந்த அளவுக்கு மோசமா நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ கொடுமைப்படுத்தி வச்சிருக்கா. ஐயோ, கிச்சன் மட்டுமா பார்க்க கொடுமையா இருக்கு? அவளை பாத்தீங்களா? ஏதோ மாவுக்குள்ளே தலைய விட்ட மாதிரி. எப்படி இருக்கா? ஏய், சும்மா இருடி. சரி, நான் கூட அக்கா என்ன இந்திராக்கு இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டாங்களே, எவ்வளவு நாள் சமாளிப்பா? அப்புறமா இதை வீட்டு விட்டு ஓடினும்னு நினைச்சேன். போற போக்க பார்த்தா லஞ்சு கூட தாங்காது போலயே. ஆமாங்க, இந்திரா சமைச்சு நம்ம சாப்பிட்டோம், அவ்வளவுதாங்க. இப்படி நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆட வேண்டியதா. நான் கூட ஏதோ நல்ல சமைச்சிருப்ப போல ஒரு கை மிளகுப்பொடி அள்ளி போட்டுலான்னு நினைச்சேன். அடி போடி. அவ உப்பு போட்ட லட்சணத்தை பார்த்தல, அவளே அவ்வளவுதான் போட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஆக்சுவலி நமக்கு ஹாலிடே. அவளே அவளுக்கு பொங்க வச்சுக்கிட்டா. சரி வா, நாம போய் நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். சரி, இங்கெல்லாம் கண்டிப்பா எதுவும் கிடைக்காது, போலாம். சரி, எனக்கு பிரியாணி வாங்கி தர வாடி. ஆஹா, வாசனை அப்படியே இழுக்குதே. இன்னைக்கு போய் என்னங்க? என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ஜெயா, எவ்வளவு அருமையான ஒரு வாசனை வருது. அது தாளிக்கிற வாசனை, உளுந்த பருப்பை வறுக்கிற வாசனை, பெருங்காய வாசனை. ஐயோ, என்ன அநியாயத்துக்கு டெம்ப் பண்ணுது ஜெயா, அநியாயத்துக்கு டெம்ப் பண்ணு. ஏங்க, என்ன உளறிட்டு இருக்கீங்க? இல்ல ஜெயா, நல்ல வாசனை வந்துட்டு இருக்கே. எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் வாசனையை பிடிச்சு. போதுங்க. கீழே இந்திரா சமைக்கிறான்னு இவ்வளவு சீனு இல்ல. எனக்கு எந்த வாசனையும் வரல. ஐயோ ஜெயா, என்ன உனக்கு வாசனை வரலங்கிற? எனக்கு தெரிஞ்சு உனக்கு மூக்கு அடைச்சிருந்தது தெரியுமா, அது இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு அருமையான வாசத்தை வரலங்கிற. இந்த பார், எனக்கு வாயில எச்சியெல்லாம் வருது. நான் உடனே போய் சாப்பிட போறேன். பசி கொண்ட நேரம் அந்த இந்திராவை சப்போர்ட் பண்ணலன்னா இவருக்கு தூக்கமே வராதே. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே புரியல. அவ சமைச்சிட்டாளா, இவர் சாப்பிட ஓடுறாரு. ஐயோ, இவரு வந்துட்டேன். என்ன சமையலோ. என்னப்பா? அடடே, ஆஹா, நெய் பொங்கல். ஓ, வடை. ஐயோ, என்னம்மா இந்திரா இவ்ளோ ஐட்டம் பண்ணிருக்க? பூரி, தோசை, வடகரி. நீ ஐயோ அப்பா எடுத்து வைமா. சட்டை சூப்பரா எங்க இருக்குப்பா. வெட்டிங் டேக்கு எடுத்தது கௌதம். ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? அதான் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்கல்ல, எல்லாருக்கும் பரிமாறு. மாமா, நீங்க சாப்பிடுறீங்களா? இந்திரா, அத்தை வராங்க. இந்திரா, போய் கூட்டிட்டு வா. அத்தை சாப்பிட வாங்க.
அம்மாடி அத்தைக்கு பரிமாறு. அம்மாடி என்னம்மா ஹோட்டல் இந்த மினி டிஃபன்ல எல்லா ஐட்டம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடியம்மா. ஆமா உனக்கு இதெல்லாம் தெரியுமா முன்னாடியே? மாமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்து அப்படியே கொஞ்சமா செஞ்சுட்டேன். என்னம்மா அசத்திட்டம்மா. அதான பார்த்தேன். இதெல்லாம் பார்க்க வேணா நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். என்ன ஜெயா, வாசனைய பார்த்தாலே டேஸ்டா இருக்குன்னு தெரியலையா? இந்த பார், இது வரைக்கும் நான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன். சாப்பிட்டவனே சொல்றேன் அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு. சாப்பிட்டு தான் பாரு. சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுறேன். டேஸ்டா தான் சமைச்சிருக்கா. ஆனா இவ தான் பண்ணாளா இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணாளான்னு தெரியலையே. என்னடி இது? ஒரு போன் பேசிட்டு வரதுக்குள்ள இப்படி செஞ்சிருக்கா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, நானும் அதே போலதான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி மாயா பஜார் மாதிரி அடுக்கி வச்சுட்டா. நானே இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. இதெல்லாம் அவ எப்படி செஞ்சிருப்பா? மடி சும்மா சொல்லக்கூடாதுமா. அந்த புதினா சட்னியை ஒரு வித்தியாசமா பண்ணிருக்கம்மா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நான் சட்னி சாப்பிட்டதே இல்ல. போ நல்லா சாப்பிடுங்க. அருமாமா. ஐயோ ஜெயா, எனக்கு இது போதும். ஜெயா, ஏன் ஜெயா? என்ன சத்த? உங்களுக்கு நான் வேணா தோசை ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் காவியா, எனக்கு போதும். அத்தை ஜெயா, நான் வேணா ரூமுக்கு கொடுத்துட சொல்லட்டா? ஏண்டி, உங்க ரெண்டு பேரும் எதுக்குடி அவளை வாட்ச் பண்ண சொன்ன? என்னடி நடக்குதுங்க? அக்கா இல்லக்கா, நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். பாதி சமையல் வரைக்கும் எல்லாமே சொதப்பி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அத்தை, அதுக்குள்ள லஞ்ச் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கா. ரெடியா வச்சிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு மாத்தி மாத்தி ஊட்டிக்கங்க. உங்களை எல்லாம் கௌதம், டிஃபன் எப்படி இருக்கு? அடிபொலி, செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். ஓ மடி, இப்படி வர்ற மருமகள் எல்லாம் அருமையா சமைச்சா நான் எப்படிமா உடம்ப குறைக்கிறது? நல்ல திருப்தியா சாப்பிட்டமா. சூப்பர் சூப்பர்மா. நான் வந்துடுறேன். அக்கா பாத்து. மாமா கொஞ்சமா பொங்கல் வைக்கட்டுமா? ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் மாமா. போதுமா போதுமா. தம்பி உங்களுக்கு? போதும் போதும் கொஞ்சமா போதும். எல்லாருக்கும் தனித்தனியா லஞ்ச்லாம் கட்டிட்டேன். அவங்க எடுத்துட்டு போயிடுங்க. காலையில டிஃபனுக்கு அசத்திடுவான்னு சொன்னேன். உன் தங்கச்சி 2 வகை சமையல் முடிச்சிருக்கா பாத்தியா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவ பண்ணாம இருந்திருக்கா. என்ன இந்திரா, எங்களே ஏமாத்துறியா நீ? இல்லக்கா,
நான் வீடியோ பார்த்து தானக்கா பண்ணிருக்கேன். ஏய் என்னாச்சு? மாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது அவசரமா ஆபீஸ் போகணும்னு சாப்பிட்டேனா, சாரிமா. டேஸ்ட் சரியா கவனிக்கல. சரி பாய். பாய். ஏய் எந்திரி எந்திரி. என்னடி உசு உசுங்கற? ஏங்க வடையில மிளகா இருந்தது பார்க்காம கடிச்சிட்டேன். ஷோ, அந்த வாயெல்லாம் காரமா இருக்கா. ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? அப்பா என்ன 2 பேரும் ஃபுல் கட்டு கட்டிட்டீங்க போல இருக்கு. அப்புறம் எப்படி என் சமையல் செம்மல? அதுவும் அந்த வடையில போட்ட மிளகா இருக்கே. ஐயோ. ஏய் சும்மா ஒரு நாள் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப ஆடாத. அதெல்லாம் ஒன்றும் சூப்பராலாம் இல்ல, சுமார் தான். அடடடடா, என்னோட இந்த சுமாரான சமையலுக்கே 2 பேரும் இந்த கட்டு கட்டியிருக்கீங்க போல. ஆமா சின்னத்தை, நான் கூட மிளகா பொடியா அள்ளி போடுவீங்க, உப்பெல்லாம் அள்ளி போடுவீங்கன்னு ரொம்ப கவனமா பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஓ, இவளுக்கு என்ன தெரிய போகுது? எப்படியும் சொதப்பிடுவான்னு நினைச்சு ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்களா? ஏய் இத பாரு, ரொம்ப ஆடாத, கொட்டு பேத்தாத சொல்லிட்டேன். என்ன ராகினி அத்தை, அப்படி நீங்க ஆகணும்னு தானே நான் இவ்வளவும் பண்றேன். என்ன நீங்க உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்ல. இப்ப அப்படியே பாருங்க, எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏய் வேண்டாம், போயிடு. என்ன வேண்டாம்? ம்